ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பயிற்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பயிற்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பயிற்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பயிற்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோட கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் சிறப்பாகவே இருக்குது. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, கடகராசி ஒரு யோகமான ராசியாக அமையுது. காரணம் என்னென்னா, சனி பெயர்ச்சி நடந்துட்டால் முழுவதுமாக ஒரு 5 வருஷமாக இல்லை ஒரு 4 வருஷமாக, ஒரு சில கடகராசி அன்பர்கள் 6 வருஷமாக கூட தொடர்ந்து பல சரிவுகளை படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஒரு இன்கம் குறைஞ்சிருக்கலாம், ஒரு சொத்து பத்து குறைஞ்சிருக்கலாம். ஒரு 10 வீடு வச்சுருந்தேன் சாமி, இன்றைக்கி ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. 10 வண்டி வச்சுருந்தேன், 20 வண்டி வச்சுருந்தேன்.
என்கிட்ட 18 லாரி இருந்தது. இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நிறுவனம், இப்போ நம்ம சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு தப்பாயிடும். அது அவங்க காலேஜஸ் வச்சுருக்காங்க, குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்காங்க, டிவி சேனல் வச்சுருக்கிறாங்க. அவங்க பெரிய பஸ் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பஸ்ஸுக்கு மேலே வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. பெரிய, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக பண்ணாங்க ஆம்னி பஸ்ஸு. பட் அவங்களால அது சக்ஸஸாக பண்ண முடியல. அப்போ அதை போல் பெரிய அளவில் நீங்கள் பிஸ்னஸ் செய்து, எப்போ இந்த கண்டக சனி ஆரம்பித்ததோ, அஷ்டம சனி ஆரம்பித்ததோ, ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக 2019 சில பேருக்கு 2022க்கு பிறகு எனக்கு ரொம்ப அடி விழுந்துட்டு சாமி. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி டவுனில் வந்துட்டே, நானும் எங்கெங்கேயோ ஜாதகம் பார்த்தேன், பார்க்காமலாம் இல்லை. பட் இந்த டவுனை என்னால் தடுக்க முடியல, தடுத்து நிப்பாட்ட முடியல. மேபி அப்போது உங்களை எனக்கு தெரியாது, அப்போ தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து நேரில் பார்த்துருக்கலாம். பட் இதுதான் நடக்கணுங்கிறது ஜாதக விதி. அப்போ இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்களே, கடந்த கண்டக சனி, அஷ்டம சனி 5 ஆண்டுகளாக 2022 யாரெல்லாம் என்ன சொல்கிறீங்களோ, எனக்கு குடும்பம் போச்சு, மனைவி பிரிஞ்சுட்டாங்க, கணவன் பிரிஞ்சுட்டாங்க, இல்லை ஏமாற்றிட்டாங்க, இல்லை வாழ்க்கை முறிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை குடும்பம் பிரச்சனையாக இருக்குது, எங்கள் அப்பா அம்மா சேராமல் இருக்காங்க, அங்கே போனால் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, போனோம் சண்டை வந்துடுத்து, இல்லை வந்து பெரிய குடும்பங்களில் சொத்து பத்துக்கள் பிரச்சனை, அப்பாட்ட பேசாமல் இருக்கிறது, இல்லை ஒரு பையனை ஏமாற்றிட்டு ஒரு பையனை கொடுக்கறது, ஒரு பையனை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது, பழி வாங்கிறது, இப்படி இது அரசியலாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம், அப்போ குணச்சித்திர நடிகர்களாக இருக்கலாம், டைரக்டர்ஸாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் கடகராசி அன்பர்களே, இப்போ கூட கடகராசி அன்பர்களில் ஒரு டைரக்டர், அறிமுக புதுமுக டைரக்டர் தான், ஒரு அன்பு தம்பி, ஒரு யங் ஏஜ், ஒரு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 32-33 வயசு தான் இருக்கும். துடிப்பான ஒரு இளைஞர். சமீபமாக ஒரு நல்ல படம் எடுத்து நல்ல முறையில் கோ டைரக்டராக இருந்து சக்ஸஸ் ஆகியிருக்கார். இப்போ அடுத்த சொந்தமாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு சினிமா துறைன்னு இல்லை, சினிமா துறைன்னு இல்லைங்க, நீங்கள் அரசியலாக இருக்கலாம், மீடியா துறையில். இப்போ மீடியாவில் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது, மீடியா துறையாக இருக்கலாம், அதே போல் பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், இல்லை தொலைக்காட்சி அன்பர்களாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம். அதே போல் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, சொந்த தொழில் செய்கிறது. அப்போது கடகராசி அன்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக 2022 முதல் நான் நல்லா இருந்து சாமி 21 வரலும் சிறப்பாக இருந்தேன். ஸோ நல்ல வருமானம், மாதம் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வாடகை வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 10,000 குறைஞ்சி போச்சு. இப்போ மொத்தமே மாதம் ஒரு 20,000-30,000 வருது. அதை வச்சு நான் என்ன சாமி பண்ணுறது? நான் அப்படி இருந்தேன். ஒரு குடும்பம் சொல்கிறாங்க, ஒரு ஜென்ஸ் மட்டும் வராரு, ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வராரு, மனைவி இறந்துட்டாங்க சார். நல்லா இருந்த குடும்பம். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. வேலையில் இருந்தவர்களும் குடிக்கட்டி பிறந்திருக்காங்க. குடும்பம் சூப்பராக இருந்திருக்கு. ரிட்டையர் ஆனார் 2021 செப்டம்பரில். டக்குன்னு மனைவி இறந்துட்டாங்க. 2 பொம்பளை பசங்க, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. இன்னொரு பொண்ணு உடல்நிலை ஆரோக்கிய குறைவு, கல்யாணம் பண்ண முடியாத, தாம்பத்தியம் வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த பொண்ணை அழைச்சிட்டு ஒரு கோவிலாக போயின்னு இருக்காரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். கடகராசினா அவங்க எப்பேற்பட்ட குடும்பங்களாக இருந்தாலும் அவங்க குடும்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். நான் சொல்கிறது ஒரு நார்மலான மிடில் பீப்புள்ஸு, ஒரு ஹையர் பீப்புள்ஸாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
அப்போ இதெல்லாம் இந்த கண்டக சனி செய்த வேலை, அஷ்டம சனி செய்த வேலை. அப்போ பாருங்க கடகராசி என்பர்களே, இந்த அஷ்டம சனியும் கண்டக சனியும் உங்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி இந்த மார்ச் மாதத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், குடும்ப தலைவர்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், அல்லது வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ மாணவ செல்வங்களாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம், அரசு அதிகாரிகள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடக ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி நடந்து முதல் மாதம் என்பதாலும் சனி பகவான் இந்த மாதம் முழுசும் அஸ்தங்கமாகி அடைந்திருப்பதாலும் ஒரு புது கல்யாணம் பண்ண ஜோறு தான் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். நீங்கள் நினச்சதையெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன் 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய் அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி அதிகாரம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியலனா 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.